2025-26 மத்திய பட்ஜெட்டை மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நிறைய சலுகைகள் கிடைக்கும், வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும், கட்டுமான பணிகள் நடைபெறும், விவசாயத்துக்கு சலுகை கிடைக்கும் என்றாம் எதிர்பார்த்தோம். குறிப்பாக தேர்தல் நடக்கின்ற மாநிலங்கள் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்காளம், அசாம் இவைகளுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் ஏமாற்றம்தான் மிச்சம். இந்த பட்ஜெட்டில் 2-3 அம்சங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை. கேன்சர் மருந்துகளுக்கு முழுமையாக வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அது மட்டுமல்லாமல் தகவல் நுண்ணறிவுக்கு நிறைய திட்டங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் செமிகண்டக்டர் யூனிட் ஆரம்பிப்பவர்களுக்கு சலுகைகள். இது தொடர்ந்து 3 வருடங்களாக நிர்மலா சீதாராமன் கூறி வருகிறார்கள். ஆனால் அந்த துறையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி இல்லை. விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விளைபொருளுக்கு தகுந்த நிதி கிடைப்பதில்லை. விவசாயிகளுடைய அவருடைய கட்டமைப்பு, குறிப்பாக உரத்தினுடைய விலை உயர்ந்திருக்கிறது, விதை நெல் விலை உயர்ந்திருக்கிறது, அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற இயந்திரங்களுடைய விலைகள் உயர்ந்திருக்கின்றன. அதற்கு தகுந்தாற்போல் விவசாயிகளுக்கு சலுகைகள் கொடுக்கின்ற திட்டம் எதுவும் இல்லை. சிறு தொழில்களை பொறுத்தவரையில் 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஆனால் இந்த நாட்டில் சிறு தொழில், குறு தொழில்கள் தான் 25 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குகிற ஒரு துறை. அந்த துறைக்கு 10,000 கோடி என்பது யானை பசிக்கு நீங்கள் எந்த விதமான, அதாவது தேவையான தீனியை கொடுக்காத ஒரு நிலை போல இது இருக்கிறது, சோளப்பொறி போல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, கட்டுமான வேலைகள் நடக்கணும், கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் இந்த நாட்டிலே. அதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிகப்பெரிய ஏமாற்றம் வருமான வரி கட்டுகிற அமைப்புகள், குறிப்பாக அரசு ஊழியர்கள், தொழிலதிபர்கள் எல்லாம் இந்த ஜிஎஸ்டியால் தொழில் புரியவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். தனிநபர் வருமானத்திலே சலுகை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். அது கிடைக்கவில்லை. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை. இந்த நாட்டினுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா உலக அரங்கிலே 3வது நாடாக வளரும் என்று கூறுகிறார். அதற்கான வேலைகள், அதற்கான கட்டமைப்புகள் இதிலே இல்லை. ஒரே ஒரு ரயில்வே திட்டம் தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் முழுமையாக இந்த பட்ஜெட்டிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. நரேந்திர மோடி ஆட்சியிலே நிர்மலா சீதாராமன் அவருடைய பட்ஜெட்டிலே. இது புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சிக்கிற ஒரு பட்ஜெட், இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுகிற பட்ஜெட். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற தொழிலாளிகளுக்கு எந்தவித சலுகையும் வழங்கப்படவில்லை. மாணவர்களுக்கு சலுகைகள் இல்லை. பெண்களுக்கான உரிமைகள் வழங்கப்படவில்லை. அவர்கள் பெண்கள் சுய உதவி குழுக்கள் மற்றும் பெண்களுடைய அமைப்புகள் அவர்கள் தொழில் செய்வதற்கு, அவர்கள் சொந்த காலில் இருப்பதற்கான திட்டங்கள் எதுவும் இல்லை. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் என்பது மக்கள் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஒன்றுமே இல்லாத, ஒப்பு சப்பு இல்லாத பட்ஜெட்.